ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எப்படி வைக்கலாம், இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளோ நல்லா வந்து அந்த உருண்டை வந்து அந்த குழம்புல வந்து குழம்பு வந்து இந்த உருண்டையில் நல்லா இறங்கிருக்கு. இவ்வளோ முழுசாக நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம இப்போது கோலா உருண்டை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உருண்டை உருட்டுறதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து மட்டன் கோலா உருண்டை. ஸோ மட்டன் வந்து கொத்தி வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உருண்டைக்கு மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பட்டை மிளகாய், ஒரு 7-8 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 10 பட்டை மிளகாய் கிட்டக்க இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலைனாலும் இதிலே கூட இஞ்சி பூண்டை போட்டு அடிச்சுக்கலாம் நீங்கள். உப்பு, மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஜீரகம் ஒரு சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிடுவோம். அவங்க என்ன தான் கொத்தி தந்தாலும் நம்ம அடிச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு அடிச்சுப்போம் நல்லா பவுட்ராக. ஏன்னா தண்ணி ஊற்றி கூட அடிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உருட்டுற பதத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மேக்ஸிமம் பவுடராக அடிச்சிங்கன்னா நீங்கள் கொட்டுறப்ப நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். ஸோ பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை மிளகாய் போட்டு நல்லா பவுடராக அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்தளவுக்கு நல்லா பவுடராக அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மட்டன் அடிச்சுப்போம். ஏன் நம்ம வந்து மட்டனில் பொட்டுக்கடலை போடுறோம் அப்படின்னா, வெறும் இதை மட்டும் நீங்கள் அடித்து உருட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து குழம்புல போடுறப்ப. அதனால தான் வந்து நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா பவுடராக அடிச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு அடித்தாலும் சரி, ஆனால் மாட்டிக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே அடிச்சுக்கோங்க. ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வீணாக போயிடும், ஜார் வந்து வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுருவோம். வெங்காயம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்துலேயே வந்து கொஞ்சோண்டு குழம்புக்கு வந்து அடிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். பொட்டுக்கடலை, பட்டை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் கூட அந்த நம்ம அடித்த பவுட்ரு வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிடும். பொட்டுக்கடலை நம்ம அடித்தோம்னா அது இதிலே போட்டு கூட பொட்டுக்கடலையை அடிப்பாங்க நீங்கள் மட்டன் அடிக்கிறப்ப. அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தனியாக பிரிச்சுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி பவுடராக அடிச்சுக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டை மிளகாய் அடிச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டால் போதும். இந்த உருண்டைக்கு இந்த இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுற ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம எல்லாத்தையும் உருட்டி வேக வச்சுருவோம். இட்லி பானையில் வச்சு ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுருவேன். அந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு உருண்டை உடையாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும், உருண்டையும் உடையாமல் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுருவோம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கோங்க. இதை வந்து இப்போ இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சுருவோம். இந்த மாதிரி தண்ணி சூடு வந்ததும் நீங்கள் நார்மலாக இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு போட்டால் தான் வந்து உங்களுக்கு உடையாமல் நல்லாயிருக்கும்.
உருண்டை வந்து ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பயே என்னால் வந்து உடனே செய்ய முடியல. இப்போ தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். உங்களுக்கு இது வெந்துச்சுன்னா ஆவி வரும். இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். இது வெந்திருக்கும். நம்ம எடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீ பாருங்கள், அப்படியே இருந்தாலும் நம்ம குழம்புல போட்டு கொதிக்க விட தான் போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, வெந்துடும். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கோலா உருண்டை வந்து நீங்கள் வேக வைக்கிறப்பே போடாதீங்க. இது எதுக்காகனா திக்னஸ்காண்டி. நம்ம இதை வந்து குழம்புல கரைச்சி விட்டோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டோம். அதனால் இதை வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப வந்து இதை வந்து நம்ம குழம்புலேயே வந்து கரைச்சி விட்ருவோம். இது வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ. உங்கள்கிட்ட கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். இது கரம் மசாலா பொடி இல்லாதனால, தீந்து போயிட்டனால நான் இது வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா 2 தக்காளியை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கிரேவிக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயம் தான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் தீயப்படுத்தி கொடுக்கும். பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் வேறு போட்டுரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வேக வச்ச மட்டன் கோலா உருண்டை. இது சில பேர் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது. இந்த மாதிரி வேக வச்சா தான் பிடிக்கும். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டன் கொத்தி வாங்குறப்ப வந்து கொஞ்சோண்டு எலும்பு வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வெறுமனை போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி எலும்பு போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். மட்டன் எலும்பு, வெறும் எலும்பு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன், நெஞ்செலும்பு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எப்போதுமே வந்து ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், நான்வெஜ்னாலே மண் சட்டியில் தான் செய்வேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போ கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடு வந்தோடனே இது எல்லாத்தையும் போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துலேயே வந்து போடுறப்பே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றிப்போம். அப்போ தான் அந்த திக்னஸ். இந்த ஆனியன் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வதங்குற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்கோம்ல இந்த மட்டன் நெஞ்செலும்பு இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் அது 2த்தையும் போட்டுருவோம். இதுலேயும் கொஞ்சம் தக்காளி எடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயத்தை மட்டும் அரைச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இது தக்காளி வந்து லைட்டாக மேஷ் ஆகிற ஸ்டேஜுக்கு வதங்கினோடனே நம்ம இந்த ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுருவோம். மிளகுத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இதிலே போட்டுருவோம். சட்டியாக இருந்துச்சுன்னா, அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை போடுறப்ப இடிக்காது, உடையாது. நம்ம கிண்டுறப்ப உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜுக்கு வேணுமோ, எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது சுண்டி வந்தால் பத்தாது. ஸோ வந்து இன்னும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி இது லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஊற்றிடுங்க. இந்த பாருங்கள், ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து திக்னஸ்காண்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேணான்னு நினச்சா விட்டுடலாம். ஆனால் அது ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு. கொதி வரப்போ இப்போ நம்ம வந்து உருண்டையை போட்டுருவோம்.
உருண்டை போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப வந்து கரண்டியெல்லாம் வச்சு கிண்டக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு தடவை இது பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட அது பாட்டே நல்லா கொதிக்கட்டும். இந்த உருண்டை உள்ளெல்லாம் வந்து அந்த மசாலா இறங்கணும். ஸோ வந்து நீங்கள் இடையில கிண்டலாம் வேண்டியது கிடையாது. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஹை டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டி ஒரு வந்து 15 மினிட்ஸு 10 மினிட்ஸ் கிட்டக்க அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். பண்ண பிறகு எப்படி கொதிக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் கோலா உருண்டை ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.